இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் அது வேறு எங்கேயுமே கிடையாது, அது நம்மளுக்கு. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாளிலே நாங்கள் வந்திருக்கோம். விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கோம். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கோம். அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் மற்றவர்கள் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் செய்வோம். மாற்றம் ஆனாயம் எழுப்புதல் அப்படின்னு நிறைய சபைகளை பேசிட்டு எழுப்புதல் எங்கிருந்து வர முடியாது. எழுப்புதல் எங்கிருந்து வரணும்? சபையிலிருந்து வர முடியும். என்னில இருந்து வரணும். எழுப்புதல் எங்கிருந்து வரணும்? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எழுப்புதல் என் குடும்பத்தை பற்றி பிடிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் எழுப்புதல் அயலகத்தாரை பற்றி பிடிக்க வேண்டும், அல்லது என்னோடு கூட சேர்ந்து